சுச்சுவேஷன்ல நம்ம ஒரு நைட் தான் இந்த ஊர்ல இருக்க முடியும். நம்ம ரிசர்ச் எப்படி கண்டினியூ பண்றது? எனி ஐடியா கைஸ்? கண்டிப்பாக நம்மெல்லாம் இங்கே இருக்கிறத கண்டினியூ பண்ணியே ஆகணும். ஒன்று அந்த மூப்பரை சமாளிக்கணும், இல்லை அவருக்கு எதிராக மக்களை திசை திருப்பணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் நாம எல்லாரும் இங்க இருக்க முடியுமா? ஆமா யாழினி, ஆனா கண்டிப்பா முடியும். ஓகே கைஸ், ஓகே எல்லாரும் படுப்போம், காலையில் எந்திரிச்சு பேசுவோம். ஓகே. எதுக்கு சேனல் கொடுத்தா? என்னடா உனக்கு தூக்கம் வரலையா? இவ்வளவு எந்திரிச்சு உட்காந்துட்டா? ஐயோ, பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்து ஆபத்தாச்சா? 10 அடி தள்ளி இருந்தா ஆபத்தாச்சா? யாழினி இப்படியே இருக்கலாமா? நீ போய் தூங்கு. ஐயோ, இங்க எதுவும் பண்ணிடாதீங்க, இங்க எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க. இப்படி வந்து கத்துற? இங்க நான் வராம இருந்திருந்தா ஒரு பெரிய தப்பு நடந்திருக்குமே. ஹலோ மிஸ்டர், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு லிமிட்ஸ் இருக்கு, அதை மீற மாட்டோம். ஏமா, எப்பவுமே அளவு சாப்பாடு சாப்பிடுறவன் பசி எடுத்தா அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது இல்லையா? அதே மாதிரி உங்க விஷயத்துல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அநியாயமா உங்க உசுறு போயிருமாமா? யோ, நீ சொல்றதுக்கும் எங்க உசுறு போறதுக்கும் என்னையா சம்பந்தம்? போதையில் இருக்கிற இங்க இருந்து போயா. போதையில இருக்கவனாயோ உண்மையை பேசுவான். எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் தாம்பத்தியங்கிறது தப்பான விஷயம். அதை மீறவங்கள அரூபம் அழிச்சுடுவா. அண்ணே, உங்க ஊர்ல இல்லையா? ஏய், போதையில இருக்கியா? எங்க ஊர் மக்களுக்கெல்லாம் மரண பயம் வந்துருச்சு. அதுக்காக தாம்பத்தியங்கிறத பாவம் நினைச்சு வாழ்ற பாவப்பட்ட செம்மங்கடா நாங்க. தயவு செய்து இந்த 6 பேர் ஊரை விட்டு போயிடணும். போயிருவீங்களா? போயிடணும், கண்டிப்பா போயிடணும். உங்க காலையாவது விழுகிறேன், தயவு செய்து போயிருங்க. போயிருங்களா? இந்த மக்கள் இப்படிதான் வாழ்றாங்கன்னு கேட்கவே நமக்கு கஷ்டமா இருக்கு. இங்க வாழ்ற இவங்க எவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க உண்மையா இல்ல இவங்களோட மூட நம்பிக்கையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஊர் மக்களை எப்படியாச்சும் நம்ம காப்பாத்திடலாம். விடிட்டோம், இவங்களுக்கு ஒரு நல்ல விடிவு கிடைக்குதான்னு பார்ப்போம். படுங்கடா டே. ஏய், படுங்க. ஹலோ, இப்ப நீங்க 2 பேரும் ஒழுங்கா படுக்கிறீங்களா இல்ல அந்த குடிகாரனை கூப்பிடவா? குட் நைட். அண்ணே, வேண்டாம், நான் படுத்துக்கிறேன். ஓகே. நைட்டு செம தூக்கம் வந்துச்சுல. யாழினி, உனக்கு டீ ஓகேவா? ஓகே தான். உனக்கு? எனக்கு ஓகே தான். இவனுங்க இன்னும் போகலையா? அண்ணே, ஒரு 6 டீ போடுங்க. நேத்தே எங்க மூப்பர் உங்களை ஊருக்கு போய் சொன்னாரா? ஏன் நீங்க போகல? ஏன்னே டென்ஷன் ஆகுறீங்க? முதல்ல நீங்க டீயை போடுங்க. ஏய், வடை சாப்பிடுங்க, சூடா இருக்கு. எனக்கு ஒண்ணு எடுறா. யாழினி இந்தா. தேங்க் யூ. இந்தா மரியா, அவனுக்கு ஒன்று கொடு. ஐயா, நல்லாவே இல்ல. என்னண்ணே, உப்பும் இல்ல உரப்பும் இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு புதுசா தெரியும் தம்பி, ஆனா எங்களுக்கு பழகி போச்சு. உப்பு சாப்பிட்டா ரோசம் வந்துடும், காரம் சாப்பிட்டா வீரம் வந்துடும். அது ரெண்டுக்குமே இந்த ஊர்ல வேலை இல்லாம போச்சு. அப்படின்னா இந்த ஊர்ல எல்லாருமே இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? ஆமாம்மா. சரி, உங்க குழந்தைங்களை கூப்பிடுங்க, சாக்லேட் கொடுக்குறேன். அதுக்கு அவசியமே இல்லம்மா, அது நீயே வச்சுக்கோ. இந்த ஊர்ல குழந்தைங்க சத்தம் கேட்டே பல வருஷம் ஆயிடுச்சுமா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன, இந்த ஊர்ல பொழுதுபோக்குக்குன்னு டிவி ரேடியோன்னு எதுவுமே இல்லையா? இருக்கு தம்பி, இங்க பாருங்க, இதான் எங்க டிவியோட நிலைமை. இல்லாத ஒரு தீய சக்திக்கு பயந்துகிட்டு ஏன் இப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் மேல தெய்வ சக்தின்னு ஒண்ணு இருக்கே, அதையே நீங்க நம்பல. தீய சக்தியை நம்புற நீங்க அந்த தெய்வத்துக்கிட்ட போய் ஏன் வேண்டிக்கல? தெய்வமா?
எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த தெய்வமே ஊமையா தான் இருக்கு. நேரா போங்க, கோயில் வரும். நீங்க சொல்ற தெய்வத்தோட நிலைமையை பார்த்துட்டு முதல்ல ஊர் கிளம்புங்க. சரிண்ணே, வடை சாப்பிட்டுக்கிறோம். எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்புங்க சாமிகளா. அண்ணே, நீங்க ரொம்ப நல்லவர். வரோம். போங்க மச்சான் போங்க. கோயில் கம் ஆன், தான் லெட்ஸ் கோ. ஆமா, கோயிலுக்கு தான் போறோம். I have a monthly issue. I'll manage. Come. டேய், அந்த ஆள் சொன்னது உண்மைதான்டா. சாமிக்கு இந்த நிலைமைனா சாதாரண மக்களை நினைச்சு பாருங்க. படிப்பறிவும் பகுத்தறிவும் இல்லாத இந்த மக்களை ஏதோ ஒரு அமானுஷ சக்தி ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. டேய், அப்படி ஒரு சக்தியே இல்லடா. அது அவங்க பிரம்மைன்னு நம்ம நிரூபிக்கணும். ஒருவேளை அந்த சக்தி இருக்கிறது உண்மைன்னா அதை நம்ம அடக்கணும். Hey, what happened? டேய், ஏன் பேய பார்த்து பார்த்து கத்துறீங்க? Guys, run, run. சீக்கிரம் வா. Hey, சீக்கிரம் வா. சீக்கிரம் வாடா. பின்னாடி வருதுடா. டேய், சீக்கிரம் வா. சீக்கிரம் வாடா. வாங்கடா. நடந்தோம் இந்த ஊரை விட்டு நீங்க போகல. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த ஊர் மக்களோட உசுரா? ஏற்கனவே நாங்க பல பேர் இறந்துட்டோம். சில பேர் இங்க இருந்த சொந்த வந்தான் சொத்து பொத்து எதுவுமே வேணாம்ட்டு இந்த உடம்புல உசுறு மட்டும் இருந்தா போதும்னு சொல்லி பாவி போய் ஊரை விட்டே ஓடிவிட்டாங்க. இப்ப இங்க இருக்கிற எங்க உசுருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. நாங்களே நொந்து நூலாகி செத்து சுண்ணாம்பாயி காஞ்ச கருவாடா கிடக்கும். இதுல எங்க மனசுல எதுக்கியா வேலுக்கம்பு எடுத்து பாய்ச்சிங்க? தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன், இந்த ஊரை விட்டே போயிருங்க. சூப்பர்யா, சூப்பர் சூப்பர். ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. இப்படி நடிச்சுதான் இந்த மக்களை ஏமாத்தி பயன்படுத்தி வச்சிருக்கீங்களா? என்னது, என் மக்களை நான் ஏமாத்தணுமா? ஏன் உண்மையை சொன்னா உங்களால ஏத்துக்க முடியலையா? வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்வாங்க. இவங்க சிரிக்கிறதுக்கே பயந்து மனநோயாளியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பயங்கிற விஷயத்தை தான் பாய்சன் மாதிரி சுவாசிச்சுட்டு இருக்காங்க. சும்மா நிறுத்துமா. நான் 50 வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சும்மா எல்லாரும் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. எங்க ஊரை பத்தி பேசுறதுக்கும் எங்க மேல பரிதாபப்படுறதுக்கும் நீங்க யாரு? யாரை கேட்டு முதல்ல ஊருக்குள்ள வந்தீங்க? போலீஸே இருந்தாலும் இந்த ஊருக்குள்ள எங்க ஐயாவை கேட்டுதான் வரணும். ஐயாவே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க ஊரை விட்டு கிளம்புங்க. வெளியே போங்க. வெளியே போங்க. வெளியே போங்க. வெளியே போங்க.